பெரி பறிக்க போலாமா? டர்க்கி பெரி. வாங்க போலாம். எல்லா சைஸ்லயும் பறிக்கிற சைஸ்ல இருக்கு. சில பிஞ்சும் இருக்கு. பிஞ்செல்லாம் விட்டுறணும். இந்த இருக்கு பார்த்தியா, இந்த குட்டியெல்லாம் விட்டுட்டு பெருசை மட்டும் எடுக்கணும். இல்லை கையிலே எடு, ஒன்று ஒன்றாவே எடு. நீ சிசர் வேண்டாம், கொத்து கொத்தாலாம் இல்லை. இல்லைப்பா, நம்ம செடியில் படிக்கிற ஃபஸ்ட்டு அறுவடை நீங்கள் பண்ணுறது. இந்தாங்க சார், எடுங்க சார். முள்ளா இருக்க நான் பிடிச்சிக்கிறேன், கஷ்டம் இல்லை. சிசர் வச்சு கட் பண்ணிட்டுங்க. இல்லை சால்சே, கொத்தா கட் பண்ணி சால்சே. இல்லைன்னா அது தனித்தனியாக அந்த கொண்டையோடு எடுத்துரு, அவ்வளோதான். நிறைய இல்லை சாட்சி, நிறைய பூ இருக்கு. நீ எடுக்க, இந்த பூலாம் கொட்டுது. இது வர அப்படின்னா நான் சின்ன சீசர் வந்து எடுத்துட்டு வந்துடுவா. எஸ், அவங்க பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. அதில் நிறைய இருக்குது. எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. எவ்வளோ சுந்தரமாக இருக்குது. இது எப்படி எடுக்க போகிறோம் எங்களுக்கே தெரியல. பக்கத்து வீட்டில் அந்த பிரான்ச்சஸில் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா? அங்கே நிறைய இருக்குது. அந்த அவங்க வீடு பக்கம் அதையும் எடுக்கணும். என்ன சால்ஸு எடுத்துடலாம் சால்ஸ். அதான் அதோட சைஸு. ஆமா, எறும்பு நிறைய இருக்கு. எறும்பு பிடிச்சிருக்கு. இந்த கொத்து அப்படியே இருக்கு. நிறைய பூலாம் இருக்கு. பூ இருக்கா? இங்க பாரு, இங்க நல்லா முத்தி இருக்கு பாரு. இங்க பாரு, இந்த கிளை. விட்டு உள்ளே வெளில வந்தா நம்ம நனைஞ்சிருவோம். அப்படியே எனக்கு போஸ்க்கு போட்டோ அது எடுப்பேன். வாங்க கிட்ட வாங்க. இல்ல இங்க தான் இந்த செடி பக்கம். யா ரெயின்போ பார்க்கலாமா? ரெயின்போ எங்க உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியலையே. தெரியுதா? எங்க
புழுவா இலையா? இல்லை இலை தான். பூ முட்டு. புழுன்னு பயந்துட்டு தானே? நான் பயந்துட்டேன். ஹார்வெஸ்ட் ஆச்சு. நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து இப்போது இட்லிக்கு சைட் டிஷ் பண்ண போகிறேன். இது நாளைக்கு குழம்பு பண்ண போகிறேன். வாங்க சுண்டக்காய் கோட்ஸு பண்ணலாம். நான் முன்னாடியே ஒரு 1/2 கிளாஸ் சிறுபருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுண்டக்காய் கோட்ஸு பண்ணுறதுக்கு வாஷ் பண்ண சுண்டக்காய் முழுசாகவே போடுங்க. ஒரு சின்ன வெங்காயம் 1/2 பீஸ் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணேன், ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன், அதனால் அப்படி இருக்குது. வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் பூண்டு, அப்புறம் மல்லி, கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி கட் பண்ணி போடணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அவ்வளோதான். இது ஒரு 2 விசில் வேக வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 20 மினிட்ஸ் வைக்க போகிறேன். Last thing is,